சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 பொதுத் தேர்தல் இன்னும் 2 நாளில் வாக்குப்பதிவை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடக நிறுவனங்கள் எல்லாமே மக்கள் மனநிலையை ஆய்வு செய்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. எந்த கட்சிக்கு எந்த கூட்டணிக்கு எவ்வளோ இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலான சில தரவுகளை நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த 2026 தேர்தல் கருத்து கணிப்பு நடத்துறதுல பல சவால்கள் இருக்குது. இதற்கு முந்தைய தேர்தல்கள் கிட்டத்தட்ட நான்லாம் பார்த்திங்கன்னா 1991 காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள் எல்லாமே கருத்து கணிப்பை ஓரளவுக்கு நடத்தியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 80 விழுக்காடு சரியாகவும் நம்ம கணித்து சொல்லியிருக்கோம். 2023 நாடாளுமன்ற தேர்தலில் கூட எந்த கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிறத ஒரு 80 விழுக்காடு நம்மளால் கணிக்க முடிஞ்சது. ஆனால் 2026 இதுக்கு எல்லாமே மிகப்பெரிய சவாலாக இருந்துகிட்டு இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அரசியல் கட்சிகள் ஊழல் மிகுந்து நம்பகத்தன்மையற்று ஒரு தரம் தாழ்ந்த நிலைக்கு போயிட்டதோ, அதில் ஒரு பகுதி அளவுக்கு மக்களும் ஒரு குழப்பமான நிலைக்கு போயிட்டாங்க. ஏன்னா வெளிப்படையாக நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம், நம்மளுடைய மனநிலை என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி வெளிப்படையாக பேசினா நாளைக்கு தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 2 நாளைக்கு முன்னே காசு கொடுக்க வர்றவங்க நமக்கு தரமாட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துட்டு, அதனால் அவங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை, அதாவது ஒவ்வொரு தொகுதி மக்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. மேலோட்டமாக எல்லாமே கடந்து போயிடுறாங்க. தேர்தல் தானே அப்போ பார்க்கலாம், நீ யாருக்கு ஓட்டு போட சொல்கிற அவங்களுக்கு போடுறோம், எல்லாமே சம்பாதிக்க தான் அரசியலுக்கு வர்றாங்க, யாரும் மக்களுக்கு நல்லது செய்ய வரல அப்படிங்கிற மாதிரியான பதில்களோடு அவங்க கடந்து போகிறாங்களே தவிர 90% பேர் உள்ளத்தில் இருக்கிறத சொல்கிறதில்ல. இருந்தாலும் ஒரு 10-20% பேர் தங்களுடைய உள்ள ஆதங்கங்களை எல்லாமே வெளிப்படுத்துகிறாங்க. இந்த முறை நேரடியாக மக்களிடம் சில கேள்விகளை முன்வச்சு தான் நம்ம யாருக்கு ஓட்டு அப்படிங்கிற கேள்வியை கேட்க வேண்டிய சூழல் இருந்தது. அந்த கேள்விக்கு மட்டும் அவங்க பெரும்பாலும் பதில் சொல்கிறத தவிர்த்துட்டாங்க. இந்த திமுக அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, ஏற்கனவே கொடுத்த சலுகை திட்டங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னோம்னா, சலுகை திட்டங்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. அரசினுடைய செயல்பாடுகள் நல்லா இல்லை அப்படிங்கிற பதிலை தான் சொல்கிறாங்க. 1000 ரூபா கொடுக்கறது, இலவச பேருந்து பயணம், மாணவர்களுக்கான எதிர்கால கல்வி திட்டங்கள், இது எல்லாமே வரவேற்கிறாங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கு, காவல்துறையினுடைய நிர்வாக அமைப்பு, மற்றபடி வருவாய்த்துறை மற்றும் அரசு துறையினுடைய ஊறிப்போன லஞ்சம் அப்படிங்கிற இந்த முறைகேடு மக்களை பெருமளவில் பாதிச்சிருக்கு. திமுக ஆட்சி நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நேரடியாக கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியல. ஒரு சிலது நல்லா இருக்குது, ஒரு சிலது சரியாக இல்லை அப்படிங்கிற கருத்தை தான் சொல்கிறாங்க. அதே காலத்தில் இப்போ முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினுடைய நிர்வாகம் சரியாக இருக்குது, ஆனால் கீழே இருக்கிறவங்க சரியில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இன்னொரு கட்டமாக எடப்பாடி பழனிசாமியையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இவங்க 2 பேரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியினுடைய நிர்வாகம் இதை விடவும் நல்லா இருந்தது அப்படிங்கிற கருத்தையும் ஒரு குறிப்பிட்ட தரப்பு மக்கள் சொல்கிறாங்க. திமுக ஆட்சி 5 ஆண்டுகள் நடந்து முடிஞ்சிருக்கிறதுல கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் வெளிநாட்டு முதலீடுகளாகவும் கடனாகவும் நம்ம தமிழ்நாடு வாங்கியிருக்குது. இந்த கடன் பற்றி பேசும்போது இதில் பெரும்பாலானது அமைச்சர்கள் வீட்டுக்கு போயிருக்கிற சொத்து தான், இது மக்களுக்கு முழுமையாக வந்து சேரல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த அரசின் மேலே கடுமையான அதிருப்தியை சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒரு 3-4 விஷயங்களை சொல்கிறாங்க. ஒன்று, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறையினுடைய நிர்வாக செயல் முழுக்க போயிட்டுது, குறிப்பாக மது போதையில் நடக்கக்கூடிய அடாவடிகள், குடிகாரர்களுடைய தரங்கட்ட செயல்கள், இது எல்லாமே கிராமப்புற பெண்கள்லேருந்து நகரப்புற பெண்கள் வரைக்கும் எல்லாரையும் பாதிக்க வச்சிருக்குது. நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு 30% வாக்காளர்கள் இதை கடுமையாக இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது இவ்வளவு மோசமாக போலீஸ் இருந்ததில்லை அப்படின்ட்டு பெரும்பாலான நகர்ப்புறங்களிலும் அதுமாதிரி கிராமப்புறங்களிலும் போலீஸாருடைய வழக்கமான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. குறிப்பாக போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணிகளோட போலீஸார் வேலை செய்கிறது கிடையாது. முழுக்க ஹெல்மெட் இல்லாமல் போகிறவனை பிடிச்சி கேஸ் போடுறத தவிர வேறு எந்த விதமான முறைகேடுகளையும் அவங்க கவனிக்காமல் போயிட்டுருக்காங்க. இது ஒரு பெரிய பின்னடைவை காட்டுது. அதே மாதிரி மது அருந்திவிட்டு கஞ்சா போதையில் சுற்றக்கூடியவங்களுடைய நடவடிக்கை பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்குது. இது தான் உண்டு, தான் வேலை உண்டு, தொழில் உண்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற ஒரு 25-30% மக்கள் இருக்காங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாமே, அவங்களையும் பாதிக்க வச்சுருக்கு. இவங்களுடைய வாக்குகள் எல்லாமே அதாவது அதிமுகவினுடைய தரப்புக்கு போகிறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது. ஆனாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, பாரதிய ஜனதாவுடைய பாசிச எதிர்ப்பு, வட இந்தியாவினுடைய முடிவு திணிப்பு அல்லது ஆட்சி அதிகாரத்தை முழுக்க வட இந்தியாவில் வச்சுக்கிட்டு தென்னிந்தியாவை நசுக்குகின்ற வேலையை செய்யக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய நடவடிக்கை எதிர்க்கிறவர்கள் எல்லாமே திமுகவினுடைய பக்கம்தான் தெளிவாக நிற்கிறாங்க. குறிப்பாக இடதுசாரி எண்ணம் உள்ளவங்க எல்லாமே. இந்த மக்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த மக்கள் சாதியில் ஒரு 10%க்கும் குறை தான், ஒரு பெரிய அளவு கிடையாது. ஆனால் ஊடகம் சார்ந்தும் முகநூல் மற்ற சமூக ஊடகங்களில்
இவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறனால இது முழுக்க முழுக்க அதிமுக பிஜேபிக்கு எதிராக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்குது. ஆனால் இந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவானது தான். இந்த 10 விழுக்காடு சராசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு 30 விழுக்காடு இதை கடந்த அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க, இவங்களுடைய வாக்குகள் பெரிய அளவில் திமுகவுக்கு எதிராக இருக்காது. அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய பலன்கள் எல்லாமே திமுக அறிவித்திருக்கின்ற இந்த நேரத்தில் ஓரளவுக்கு அவங்களுக்கு சாதகமான சூழல் தான் இருக்குது. ஆனால் இன்னொரு 50% மக்கள் கிராமப்புறத்திலும் சரி நகரப்புறத்திலும் சரி, குறிப்பாக பெண்கள் யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறது. என்ன, யார் காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க. ஒரு சிலர் காசை வாங்கிட்டு நாங்கள் சொந்தமாக முடிவு எடுத்து தான் போடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய வாக்கு பெரும்பாலும் அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கான ஒரு சூழலும் தெரியுது. ஆனாலும் அதில் ஒரு கணிசமான வாக்காளர்கள் முழுக்க முழுக்க யார் அதிக பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மனநிலையில் தான் போயிட்டுருக்குது. ஒட்டுமொத்த மக்கள் தொகையில், அதாவது வாக்காளர்களுடைய எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா 40 விழுக்காடு பணம் கொடுக்குறவங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறது, அதாவது அதிக பணம் கொடுக்குறவங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கிற மனநிலைக்கு தான் வந்திருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 60 விழுக்காடு வாக்காளர்களில் பல பிரிவுகள் இருக்குது. குறிப்பாக விஜய் இந்த முறை அதிமுகவினுடைய ஓட்டுகளையும் பிரிக்கிறாரு, திமுகவினுடைய ஓட்டுகளையும், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஓட்டுகள் எல்லாத்தையுமே பிரிக்கிறாரு. இந்த வாக்குகள் ஒரு சில தொகுதிகளில் 10 விழுக்காட்டிலிருந்து ஒரு சில தொகுதிகள் 15 விழுக்காடுங்கிற அளவு வரைக்குமே போகுது. இன்னும் சொல்லப்போனால் திமுக அதிமுக நேரடியாக மோதாத சில மாற்றுக் கட்சி வேட்பாளர்கள், அதாவது பலவீனமான வேட்பாளர்கள் மோதக்கூடிய தொகுதியில் இந்த வாக்கு எண்ணிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகம் போகிற அளவு கூட இருக்குது. ஆக மொத்தத்தில் யார் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத கணிக்கிறது ரொம்ப 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 சிரமமாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படி நடக்கக்கூடிய அந்த வெற்றி தோல்வியும் கூட கடந்த தேர்தலை போல 15,000 ஓட்டு 20,000 ஓட்டு 30,000 ஓட்டுங்கிற அளவுகள்லாம் போகிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ இருக்கிற சூழலில் மிக குறைவான அளவில் ஒரு 1000 வாக்குகளிலிருந்து 5,000 10,000 வாக்குகளுக்குள்ளாக தான் இந்த வாக்குகளினுடைய வித்தியாசமும் இருக்கும் அப்படிங்கிற அளவில் இருக்குது. மாநில அரசின் மேலே இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் நலத்திட்டங்களில் பெரிய அளவில் பேசப்படுகின்ற திட்டங்கள் இல்லை. அதே மாதிரி மக்களுக்கு எதிரான திட்டங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு 22 மாவட்டங்களில் 22 இடங்களில் 2000 ஏக்கர்லேருந்து 600 ஏக்கர் வரைக்குமான அந்த அளவில் சிப்காட் தொழிற்பூங்காக்களை திமுக அரசு செயல்படுத்த முயற்சி பண்ணுது. முதல் சிப்காட் செய்யாறு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட போது அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்து, அடுத்து கோவை மாவட்டம் அன்னூரில் ஒரு 3000 ஏக்கர் நிலத்தை எடுத்து அதில் தொழில் பூங்கா போடுறதுக்கான முயற்சியும் கடுமையான எதிர்ப்புக்கு பிறகு அது ஒத்தி வைக்கப்பட்டது. கடைசியாக சேலம் வரைக்கும் வந்திருக்கு. சேலத்தில் இன்னும் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. சாயப்பட்டறைகளுக்கான ஒரு ஒருங்கிணைந்த சிப்காட் அமைக்கிறதுக்கான முயற்சி. இப்படி எல்லா இடங்களிலும் இந்த திட்டங்கள் திமுக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சிப்காட் திட்டங்கள் மக்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பை வாங்கியிருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் கொங்கு மண்டலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட 2 திட்டங்கள், அத்திக்கடவு அவிநாசி நீரேற்று திட்டம், அடுத்தது மேட்டூர் உபரி நீரை சரபங்கா நதியோடு மற்றும் திருமணிமுத்தாறு நதியோடு இணைக்கின்ற இந்த 2 திட்டங்களுமே அதிமுக ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு திமுக ஆட்சி காலத்தில் அது ஓரளவுக்கு வேலை முடிந்திருந்தாலும் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு திமுக அரசு அதை கொண்டு போகவே இல்லை. ஆட்சியாளர்களும் அங்கே உள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதை பற்றி கவனிக்காமல் விட்டாங்க. இது அதிமுக மீதான ஒரு நல்ல தோற்றத்தை கிராமப்புற மக்கள்கிட்ட, குறிப்பாக விவசாயிகள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு. இந்த 2 பகுதியிலுமே அதிமுகவுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த செல்வாக்கு குறைவதற்கு வாய்ப்பில்லாத அளவுக்கு அவங்கள வச்சிருக்குது. அதே மாதிரி வடக்கு மற்றும் கிழக்கும் தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களில் திமுக கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கக்கூடிய பலமாக இருந்த சில கட்சிகளினுடைய பெருவாரியான வாக்குகளை விஜய் அங்கிருந்து பிரிச்சிடுறாரு. அந்த வாக்குகள், அதாவது அந்த பகுதியில் பெரும்பாலும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 10-12,000 வாக்குகளை திமுக கூட்டணியிலிருந்தும் பிரிக்கிறாரு. அதிமுகவிலிருந்து அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் அங்கேருந்தையும் வாக்குகளை பிரிக்கிறாரு. அதனால் அங்கேயும் அவங்களுடைய நிலை எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத ஒரு கணிக்க முடியாத சூழல் தான் போயிட்டுருக்குது. இப்படி பிரிகிற வாக்குகள் திமுகவினுடைய வெற்றியை பல இடங்களில் பாதிக்கிற மாதிரி தெரியுது. எப்படி நம்ம இதை ஒப்பீடு பண்ணி பார்த்தோம்னாலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெற்றிருக்கிற இடங்களை விடவும் கூடுதலான இடங்களை இப்போ அந்த கட்சி பெறுவதற்கான சூழல் தெரியுது. ஆனாலும் மக்கள் மத்தியில் திமுக மேலான அதிருப்தி ஓரளவுக்கு இருந்தாலும் அதை முழுமையாக ஒருங்கிணைக்க அதிமுக தவறிட்டுன்னு தான் சொல்லலாம். தங்களுடைய பக்கத்தில் நாங்கள் இந்த மாதிரியான திட்டங்களை முன்வைப்போம், இந்த மாதிரியான திட்டங்களை அடுத்து நடைமுறைப்படுத்துவோம் அப்படிங்கிறத அதிமுக தரப்பில் இருக்கிற தலைவர்கள் யாரும் மக்கள் மத்தியில் தெளிவாக கொண்டு போய் சேர்க்க தவறிட்டாங்க. அதனால் திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிற ஓட்டுகளில் பெரும்பகுதியை
அதிமுகவும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாம் தமிழர் கட்சி மற்றும் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் இந்த ரெண்டு கட்சியுமே பிரிச்சுக்கிறதுனால திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை அதிமுக முழுமையாக வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஒருவேளை இந்த ரெண்டு கட்சிகளையும் தாண்டி அந்த ஓட்டுகள் எல்லாமே அதிமுகவுக்கு போனால் அதிமுகவினுடைய வெற்றி நிச்சயமாக தனிப்பெரும்பான்மை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான கள நிலவரம் இன்னும் 2 நாளில் பெரிய அளவில் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்திருக்கிற எல்லாருமே இப்போ தேர்தலில் கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள் தங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் பேசிகிட்டு இருக்காங்கங்கிறது தெரியுது. ஆனால் மக்களுடைய மனநிலையில் அப்படி எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதாவது இப்போ அவங்க கொடுத்துருக்கிற அந்த 8000 ரூபா கூப்பன் திட்டமும், பெண்களுக்கான உதவித்தொகை மாதம் 2000 ரூபா தர்றேன், முதியோர் உதவித்தொகை உயர்த்தி தர்றேன் அப்படிங்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட மற்ற எல்லா கட்சியிலையுமே அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க. அப்படி மாற்றுக் கட்சியினர் கொடுத்த வாக்குறுதியும் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஒரு வேகத்தை ஏற்படுத்தலை. அது 2006 காலகட்டத்தில் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்குறேன்னு சொன்னது திமுகவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. அதே மாதிரி 2011 குடும்பங்களுக்கான 100 யூனிட் இலவச மின்சாரம் என்று சொன்னதும் 2016 மிக்சி கிரைண்டர் திட்டம் கொண்டாந்தது. பணியாற்றும் பெண்களுக்கான இலவச ஸ்கூட்டி, அதாவது 26 ரூபா 2 சக்கர வாகனம் வாங்குறதுக்கு அதிமுக கடனாக கொடுக்கறது, உதவியாக கொடுக்கறதா சொன்ன அந்த திட்டங்கள் போல் இந்த காலகட்டத்தில் இவங்க சொல்லியிருக்கிற எந்த இலவச திட்டமுமே மக்கள் மத்தியில் பெருசாக போய் சேரலை. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சிறு தொழில் முனைவோராக இருக்கக்கூடிய பெரும்பாலான வணிக உற்பத்தியாளர்களுடைய பார்வை திமுகவுக்கு எதிரான மனநிலை தான் இருக்குது. குறிப்பாக மின்கட்டண உயர்வு எங்களை பல வகையிலும் பாதிக்குது அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதே மாதிரி உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பகுதியில் முழுமையாக தங்களுடைய பணியை செஞ்சாங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் அந்த மாதிரி பணி எதுவும் நடக்கலை. ஆனால் அதே நேரத்தில் உள்ளூர் அளவிலான எல்லா வரிகளையும் அவங்க அதிகப்படுத்தியிருக்காங்க. தொழில் வரி அதிகமாக இருக்குது, குடிநீர் வரி அதிகமாக இருக்குது, குப்பைக்கு ஒரு வரி வாங்குகிற வழக்கமும் இந்த 5 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்குது, வீட்டு வரி அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளுடைய வரி, மின் கட்டண உயர்வு இந்த ரெண்டுமே பொதுமக்கள் மத்தியில் ஒரு பாதிப்பு இருக்குது. அது திமுகவுக்கு எதிராக இருக்கிறதையும் நம்ம முழுக்க கணிக்க முடியுது. திமுக அதிமுக அப்படின்னு இந்த 2 ஆளும் கட்சிகளுமே ஏற்கனவே இப்போது ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த 2 கட்சியுமே தாவேக்காவை ஒரு பலம் குறைந்த அணியாகத்தான் இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கள நிலவரம் முழுக்க வேறு மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. நிச்சயமாக இந்த 2 கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு பலமுள்ள ஒரு கட்சியாக தான் அது உருவாகிட்டுருக்கு. நிச்சயமாக இப்போ இருக்கிற அந்த கட்டமைப்பை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துதுன்னா தாவேக்கா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவரும் மக்களுக்கான நலத்திட்டங்களை அல்லது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய தொலைநோக்கு பார்வையில் அவர் இருக்காருன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா திமுக அதிமுக இந்த 2 கட்சியுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டில் ஒரு 20 விழுக்காட்டு அளவுக்கு தான் மக்களுக்கு உதவித்தொகை சொல்லியிருக்காங்க அல்லது இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டையும் இலவசமாக மக்களுக்கு தரதா ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதாவது அவருடைய வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றப்படுமானால் நிச்சயமாக ஓராண்டுக்கு போடக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டில் இன்னும் பல ஆயிரம் கோடி கடன் வாங்கி தான் அதை கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு அவருடைய நலத்திட்டங்கள் சொல்லியிருக்கு. இது திமுக அதிமுக சொல்கிற மாதிரியே அவர் ஒரு அரசியலில் அனுபவம் இல்லாத தலைவராக தான் விஜய் இருக்கார். ஆனால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் நிச்சயமாக திமுக அதிமுக இந்த 2 அணிக்குமே மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இப்போ களத்தில் நின்றுட்டுருக்காங்க. இதையெல்லாம் கடந்து இந்த தேர்தலில் இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல் ஜனநாயகத்தினுடைய இறுதி கட்டத்தில், அதாவது ஒரு சீரழிவினுடைய இறுதி கட்டத்தில் போயிட்டுருக்குது அப்படிங்கிறது இந்த தேர்தல் நமக்கு பல செய்திகளை சொல்லுது. அதில் ஒன்று சொல்லணும் என்ன பார்த்திங்கன்னா, அரசினுடைய நலத்திட்டங்கள் அதாவது மக்கள் எல்லாரையும் சோம்பேறிகளாக்கி அவர்கள் மூலமாக அதாவது சில சலுகைகளை கொடுத்து அதன் மூலமாக நம்ம வாக்குகளை அறுவடை செய்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த மக்கள் மேலேயே பயணம் பண்ணிட்டு அவங்க தலையிலேயே வரியை வசூல் பண்ணி நம்ம வாழலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் அரசியல் கட்சிகள் போயிட்டுருங்கிறது தெளிவாக தெரியுது. அதை விடவும் இன்னொரு கொடுமைன்னு பார்த்திங்கன்னா கரூர், இன்னும் பல தொகுதிகள் இருக்குது. அந்த மாதிரி பல தொகுதிகளில் ஒவ்வொரு ஓட்டுக்கு 6000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் விநியோகிக்கிற ஒரு கொடுமை நடந்துகிட்ருக்குது. ஒவ்வொரு தேர்தல் கட்டத்திலையுமே தங்களுக்கு வாக்களிப்பார்கள்னு சொல்லக்கூடிய ஒரு 60-65% மக்களுக்கும் நடுநிலையில் இருக்கிற ஒரு 10 பேர் மொத்தம் ஒரு 75% பேருக்கு இந்த காசு கொடுப்பாங்க. ஆனால் விஜய் பெரம்பூரில் வெற்றி பெற்று விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த முறை உதயநிதி ஸ்டாலினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் அந்த தொகுதிக்கு 250 கோடி ரூபா பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா உறுதிப்படுத்தப்பட்ட சில ஊடகங்கள் சார்ந்த நண்பர்கள் தகவலாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு வாக்காளருக்கும் 10,000 ரூபா கொடுத்து அந்த வாக்குகளை தங்கள் பக்கம் வாங்கணும். அதாவது
தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்கான முயற்சி செய்கிறாங்கிற ஒரு செய்தி சொல்கிறாங்க. அதே மாதிரி கரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எல்லா வாக்காளர்களுக்குமே திமுக தரப்பில் 6000 ரூபா பணத்தையும் அடுத்ததாக ஒரு கூப்பன் கொடுத்து அந்த கூப்பன்லேருந்து டிக் பண்ணி ஒரு வாங்கியிருக்காங்க. அதாவது வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, மைக்ரோ ஓவன், இந்த மாதிரி 4 பொருளுடைய படம் போட்டு அந்த 4 பொருளில் எது உங்களுக்கு தேவையோ அது திமுக வெற்றி பெற்றதுக்கு பிறகு கொண்டு வந்து கொடுப்போங்கிற மாதிரி வாங்கியிருக்காங்க. அது ஒரு பக்கம் பர்ச்சேசிங் நடந்துகிட்டு இருக்குது. கோவை தெற்கு தொகுதியில் ஒரு வாக்காளருக்கு 10,000 ரூபாய் அப்படிங்கிற அளவில் ஆளுங்கட்சி தன்னுடைய விநியோகத்தை தொடங்கி இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள், சமூக அக்கறை உள்ளவர்கள், பொதுவாகவே வேளாண்மை துறை சார்ந்திருக்கிறவங்க, ஏன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 100க்கு ஒரு 80% பேர் வேளாண்மை வளரணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களாக இருக்காங்க. இவங்களுடைய அதிகபட்ச ஆர்வம் எல்லாமே மழைநீர், கடலுக்கு போயிட்டு இருக்கிற அந்த மழைநீரை எல்லாமே சேகரித்து அங்கங்கே குடங்குட்டைகளில் தேக்கணும்னாவே தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளம் மேம்படும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இதுக்கு ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தாலே அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளையும் நிரம்ப வைக்கிற அளவுக்கான திட்டங்களை மாநில அரசால் உருவாக்க முடியும். அதுக்கான செலவே பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 10,000 கோடி ரூபா இல்லை, 10 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த சூழலையும் மாற்றிடலாம். ஆனால் இந்த தேர்தலில் ஒவ்வொரு தொகுதிக்கும் கொடுக்கின்ற பணம் ஒவ்வொரு கட்சியுமே பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு 5000 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறாங்கிறது தெரியுது. இன்றைக்கி அதிமுகவும் சரி திமுகவும் சரி தங்களுடைய வேட்பாளர்களை தேர்வு செய்கின்ற அந்த கட்டத்திலேயே 20 கோடி ரூபாய் மினிமம் செலவுக்கு தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. இது தவிர தலைமை ஒரு தொகை கொடுக்குது. இப்படி பார்த்திங்கன்னா ஒரு தொகுதிக்கு சராசரியாக ஒட்டுமொத்த தேர்தல் செலவும் 30 கோடி ரூபா வரும். அப்போ 234 தொகுதிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு கட்சிக்கு 6000 கோடி ரூபா செலவாக வேண்டியது இருக்குது. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் மட்டும் ஒரு 10,000 கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்க. இந்த 2 தொகையும் சேர்த்துனா ஒரு 16,000 கோடி ரூபாய் இருந்தாவே எந்த விதமான உதவியும் இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நீர் ஆதார பிரச்சனையும் சரி பண்ணலாம். அந்தளவுக்கான தொகையை முழுக்க ஆளுக்கு 500 1000ன்னு பிரித்து கொடுத்து அதுவும் மக்களை ஒரு பிச்சைக்காரராக்கக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ இருக்கிற மக்கள் இந்த மனநிலையிலிருந்து இனி மாறி நாங்கள் பணம் வாங்க மாட்டோம், எங்களுக்கு பணம் வேண்டாம், நல்ல நிர்வாகம் தான் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பித்து அதுக்கு பிறகு தான் ஒரு அரசியல் மாற்றம் வரணும்னா அது நம்ம தலைமுறையில் நம்ம பார்க்குறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா படிக்காத பாமர மக்கள் தான் அரசியல்வாதிகளுடைய மாய்மான பேச்சுக்களுக்கெல்லாம் மயங்கி ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பாமரர்களாக இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கி ஒரு 30% அளவு தான் இருக்குது. படித்தவர்களுடைய எண்ணிக்கை தான் கிட்டத்தட்ட ஒரு 50% அளவு இருக்குது. அப்படி படித்தவர்களே அவங்க வீட்டுக்கு பணம் கொடுத்துருங்க, என் வீட்டுக்கு ஏன் பணம் கொடுக்கலன்னு கேட்டு வாங்குற அளவுக்கு நம்மளுடைய தரம் ரொம்ப தாழ்ந்து போயிருக்குது. இந்த தரம் தாழ்ந்த சூழல்னால தான் அரசியல் கட்சிகள் என்ன ஊழல் பண்ணாலும் எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாலும் நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம ஓட்டு காசு கொடுத்து வாங்கிடலாங்கிற மனநிலைக்கு வந்திருக்காங்க. அந்த மனநிலையில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். உள்ளபடியே மக்கள் விரும்பி இந்த ஆட்சிக்கு எதிராக அல்லது இந்த நிர்வாகத்துக்கு எதிராக வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கூடவே இருந்தாலும் கூட இந்த சலுகைகளுக்காகவும் அல்லது கொடுக்குற பணத்துக்காகவும் ஓட்டடிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக போச்சுன்னா திமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மக்களையும் நம்ம சாதாரணமாக கணக்கிட முடியாது. இது எல்லாமே நம்ம காசு, நீங்கள் தான் கொடுக்குறீங்க, வாங்கிட்டு நாங்கள் மாற்றி போடுவோம் அப்படிங்கிற மனநிலையில் ஒருவேளை மாற்றி வாக்களிக்கிற ஒரு சூழல் வந்ததுன்னா பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்குது. ஆனாலும் நம்ம சந்தித்த அளவில் பல தொகுதிகளில் இருக்கிற மக்கள் மனநிலையில் ஆட்சி மாற்றம் அவசியம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்காங்க. அதே இன்னொரு கேள்விக்கு பதிலாக சொல்லும்போது மு.க. ஸ்டாலினுடைய நிர்வாகத்தை விடவும் எடப்பாடி பழனிசாமியுடைய நிர்வாகம் நல்லா இருந்தது, அவர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்களினுடைய அளவுக்கு பாதி கூட இப்போ வரல அப்படிங்கிற கருத்தும் இருந்தது. இதையெல்லாம் நம்ம ஒப்பீடு பண்ணி பார்த்தோம்னா திமுகவை விட அதிமுக கூட்டணி அதிகமான இடங்களில் வருவதற்கு, கூட்டணின்னு சொன்னால் பாரதிய ஜனதாவோ மற்ற அவங்க கட்சியில் இருக்கிற இந்த உதிரி கட்சிகள்லாம் பெரிய அளவில் தாக்கமில்லை. நேரடி இரட்டைகளில் போட்டியிடக்கூடிய சின்னங்களுக்கும் இந்த பக்கம் நேரடியாக உதயசூரியனில் போட்டியிடுற சின்னங்களுக்கும் தான் கடுமையான போட்டி இருக்குது. அந்த போட்டியிலும் கொஞ்சம் கூடுதலான இடங்களை அதிமுக பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. இருந்தாலும் இந்த வெற்றி வாய்ப்பு எல்லாமே சில 1000 வாக்குகள் தான் இருக்குமே தவிர பல 1000 வாக்குகள் இருக்காது. பணம் பத்தும் செய்யும் அப்படிம்பாங்க. இன்னும் 2 நாளில் அது எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வருதுங்கிறதையும் மே 4ஆம் தேதி முடிவில் நம்ம இதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே, நன்றி.